இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உன்னை திருத்திக்கொள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். சில மனிதர்களை குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களாக எப்படி அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லி சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு மனிதனை குறித்து தியானிக்கலாம். யோனா தீர்க்கதரிசி வசனம் சொல்கிறது, யோனா 1ஆம் அதிகாரம் 1-2-3 அமினிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போது யோனா அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அவர் பேசுகிறார். அவர் நினிவேக்கு போய் அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று சொல்லி, இன்னும் 40 நாள் இருக்குது, அதுக்குள்ள நினைவே அழிந்து பட்டு போய்விடும் சொல்லிட்டு நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லி ஆண்டவர் கற்பித்திருப்பார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி அவன் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போகிறான். இன்றைக்கும் அவனுடைய ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லியும் அவன் அந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவரை விட்டு விலகி போறது காரணம், ஒரே ஒரு காரணம், அந்த நினிவே மக்கள் ஒரு பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நினிவே ராஜா அவன் யெகோவா தேவனை குறித்து யார் இங்கு சொன்னாலும் அங்கே அவர்கள் அழித்து விட வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தான் என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அவனுக்கு என்ன பயம், நம்மை கொண்டு விடுவார்கள், இந்த நினிவே மக்கள், இந்த அரசர் நம்மை கொண்டு விடுவார் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம். இன்னும் வசனங்க குறிப்பிடப்பட்டிருக்குது, நினிவே மக்களின் அந்த ராஜாவை குறித்து நாகூம்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நாகூம் 3:18-19 அசிரிய ராஜாவே, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலும் நான் பாரமாய் போயிச்சோ என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நினிவே அசிரியரின் தலைநகரமா இருக்குது. அசிரிய ராஜா அவன் ஒரு பொல்லாத மனுஷனாய் இருக்கிறான். இப்போ இந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக தான் யோனா தீர்க்கதரிசி வார்த்தைகளை சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லணும். இன்னும் 40 நாள் இருக்குது, நினிவே அழிக்கப்பட்டு போக போகுது என்று சொல்லணும். ஆனா அவன் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போறான். ஆனா ஒண்ணு, கர்த்தர் அவனுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவன் செய்த தவறு, ஆண்டவரை விட்டு விலகி போனதுதான் அவர் செய்த தவறு. ஆனால் அவன் கப்பல்ல சென்றான். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டாருன்னு சொல்லி அவன் சென்று விட்டான். ஆனால் அங்கே நடந்த காரியம், அவன் கப்பலில் ஏறின பின்பதாக அங்கே காற்று அடிக்கிறது. அங்கே கப்பல் அங்கே புயலில் சிக்கி விடுது. அங்கே இருக்கிற எல்லாரும் தங்கள் தெய்வத்தை கூப்பிட ஆரம்பித்து. ஆனால் யோனா அந்த கப்பலின் அடியிலே அவன் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கான். அதனால அங்க மாலுமிகள்லாம் கேட்காங்க, எல்லாரும் தங்க தெய்வத்தை வணங்குறாங்களே, நீ வணங்கலையே, நம்ம அழிய போறோம்னு சொன்ன பிறகுதான் அவனுக்கு தெரியுது, ஒருவேளை என் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ. அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, பாருங்க, எல்லாரும் யோனாவை குறித்து விசாரிக்கிறாங்க. அவன் என் நிமித்தம் தான் இந்த காரியம் வந்திருக்கு, ஜீவனுள்ள தேவனை நான் வணங்குறேன், அவர் சொன்ன காரியத்தை நான் செய்யலை, அதனாலதான் இந்த பிரச்சனை. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் நடக்குது. யோனா 1ஆம் அதிகாரம் 16-17 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் அங்கே இருந்தான் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, அவனை குறித்த எல்லாரும் கேட்டோன்னு என்னை கொண்டு கப்பல்ல என்னை கொண்டு கடல்ல கொண்டு போட்டுருங்க. அப்போ அவனை குறித்து பயப்படுறாங்க. ஆனால் அந்த கர்த்தர் மீனை கொண்டு
அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போதான் அவனுக்கு தெரியுது நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர் என்று அவன் அறிந்து கொண்டான். எனும் அவன் சமுத்திரத்துல ஆழத்துல போயிட்டான். ஆடிகள் அவனை சுற்றிட்டு அவன் சொல்றான், என்ன பூமியின் தாழ்பால்கள் அடியில எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, உமக்கு மறைவாக நான் போயிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவன் கதறுகிறான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளதான் கர்த்தரை அவன் தேடுறான். வசனம் இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. யோனா 2:2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்பதான் அவனுக்கு உணர்வு வருது, நம்மை பாதுகாக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு. ஒருவேளை கடல்ல விழுந்தோடனே அதோட முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அப்பவும் கர்த்தர் இரண்டாவதாக அவனோடு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பாருங்க, அந்த சமுத்திரத்தின் நடுமையமான ஆழத்துல அவன் இருந்து கதறுகிறான். என்னும் வசனம் சொல்லுது, யோனா 2:4 நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அப்பதான் அவன் உணர்வடைகிறான். இன்னும் வசனம் சொல்லுது, யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. மெய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொன்ன அவனுக்கு கிடைச்ச அந்த கிருபையை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போதான் அவனுக்கு ஆண்டவர் மீண்டுமாக பதில் கொடுக்கிறார். அந்த மீனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதை நினைவை கொண்டு அந்த மீன் கக்குகிறது. மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு வருகிறார். அவன் மீண்டும் போய் அவன் தைரியமாக அந்த நினிவே மக்களுக்கு போய் அந்த வார்த்தையை பேசுகிறார். நினிவே மக்களும் உணர்வடைந்து அவர்கள் எல்லாம் இருட்டுடுத்தி ஆண்டவர் சமூகத்திலே அந்த ஆடு மாடு முதற்கொண்டு எல்லாரும் இருட்டுடுத்தி அங்கே ஆண்டவர் சமூகத்திலே அவங்க ஒப்படைக்கிறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நினிவே மக்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுறோமா? ஆண்டவர் நிறைய காரியத்துல நம்மளோடு பேசிட்டு இருக்காங்க. நிறைய காரியங்களோடு ஆண்டவர் நம்ம கூட உறவாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட சில நேரங்கள்ல நம்ம யோனாவை போல ஓடி ஒளிஞ்சி எங்கேயாவது போயிட்டா, ஒருவேளை கடல்ல போன பிறகும் நம்ம மறிச்சிருவோன்னு கூட அவன் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை மீட்டு அவனை கொண்டு அந்த யோனாவை கொண்டு நினிவே மக்களை அங்கே கர்த்தருக்கென்று அவர்களை மனமாற்றம் அவர்களுக்குள்ளாகவே ஒரு மனமாற்றத்தை அடையும்படியாக இந்த யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களையும் கூட கர்த்தர் இவ்வாறாக பயன்படுத்தல. எனக்கு அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை நம்ம தவிர நம்ம திருத்தி கொள்ளணும். ஒருவேளை நம்ம கூட கர்த்தர் பேசுவார். இதே போல ஆண்டவர்களுடைய வார்த்தையை கூட சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை கூட தெரிந்தெடுத்திருக்கலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள, உங்க உறவினர்கிட்ட, இல்லை நண்பர்கள் யார்கிட்டையாவது கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நம்ம சில நேரங்கள் என்ன செய்து விடுறோம்? மனுஷனை பார்த்து பயந்து ஓடி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி அவன் கர்த்தரை கண்டு கொண்டான். அவருடைய மகிமையை கண்டு கொண்டான். அவர் கிருபையை கண்டு கொண்டான். அவனுடைய ஆலயத்தை நோக்குகிறேன்னு சொல்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு கூட நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவேன்னு தயங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லத்தக்க எத்தனையோ பேர் இருக்காங்க, புறஜாதிகள் அநேகர் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நாம் தயங்காதபடி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தால், ஒருவேளை கர்த்தருக்கென்று நீங்க அழைக்கப்பட்டீர்கள் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, நானும் இதே போல உண்மை சமூகத்தை விட்டு நான் ஓடிக்கொண்டு இருக்கேன், நானும் உம்முடைய வார்த்தையை நான் சொல்றதுக்கு என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி அவன் தன்னுடைய அனுபவத்திலே தன்னுடைய அந்த ராஜாவுக்காக பயந்து நினிவே மக்கள் அவள் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி அவன் ஓடினான். ஆனால்
கர்த்தர் நீங்க பாதுகாக்கிற தேவன், நீர் தான் எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நான் தவறை உணர்ந்து கொண்ட வேளையிலே நீர் அவரை பயன்படுத்தினது போல எங்களையும் கூட கூட எங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துங்க ஏசப்பா. நாங்க உண்மை பற்றி சொல்வதற்கு நாங்க தயக்கம் இல்லாதபடி உம்முடைய வார்த்தையை நாங்க தைரியமாக பேசுவதற்கு எங்களை பக்குவப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதை நாங்க அறிந்து கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.